கொரிய மொழியில ஒரு 600 வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள் இருப்பதாக இப்போ அண்மையில ஒரு சில செய்திகள் வருது. நீங்க பார்த்த ஆய்வின் அடிப்படையில இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குது? என்னை பொறுத்த வரையில உலக மொழிகள் அனைத்திலுமே தமிழ் சொற்கள் இருக்கின்றன. உலக மொழிகள் அனைத்திலும், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கிரஹாம் ஹேங்காக் என்ற ஆழ்கடல் ஆய்வறிஞர் கூறுகிறார், அமேசான் காடுகளிலே வாழ்கின்ற பழங்குடி மக்கள் பேசுகின்ற மொழியிலும் தமிழ் சொற்கள் இருப்பதாக அவர் கூறுகிறார். ஆகவே அதனால்தான் நான் சொல்றேன், உலகின் முதல் மொழி தமிழாக இருந்ததனால தான் இந்த தமிழினுடைய சொற்கள் உலக மொழிகள் எங்கும் போய் சேர்ந்திருக்கின்றன என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில தான் தேவநேய பாவாணர் அவர்கள் சொன்னார்கள், தமிழ் தென்னிந்திய மொழிகளுக்கு தாயாகவும் இந்திய மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் தமிழ் இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறது என்பதை என்னுடைய நூல்களிலே நான் பதிவு செய்திருக்கிறேன். நீங்கள் குறிப்பிடுகின்ற கொரிய மொழியும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. அங்கே 600 சொற்கள் என்று குறிப்பிடுவதும் முறையில்லை. இன்னும் பல சொற்கள்லாம் அதுல இருக்கு. இங்க நாம் சொல்லுகின்ற அம்மா, அப்பா, இதெல்லாம் அவர்கள் அப்படியே அவர்களும் சொல்கிறார்கள். நம்முடைய உறவு முறை அப்படியே சொல்லுகிறார்கள். செம்பவளம் என்ற ஒரு பாண்டிய நாட்டு அரசி அங்கே சென்றதாக ஒரு மரபு கதை ஒன்று சொல்லப்படுது. அந்த அரசி அங்குள்ள கொரிய மன்னனை மணந்த பிறகு தமிழ் மரபுகளை எல்லாம் அங்கே அவள் புகுத்தினாள் என்ற ஒரு கதை சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போதும் கூட அங்க கொரியாவுல நம்ம குத்து விளக்கு, நடவண்டி, பல்லாங்குழி இதெல்லாம் அங்க இருக்கு. ஆகவே கொரிய மொழியில மட்டும்தான் தமிழ் சொற்கள் இருக்கிறது என்பது ஒரு தவறான சிந்தனை. உலக மொழிகள் அனைத்திலுமே தமிழ் சொற்கள் விரவி பரவி கிடக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் எஸ்கிமோக்கள் மொழியில் கூட தமிழ் சொற்கள் இருக்கின்றன என்பதை என்னுடைய நூலில் நான் பதிவு செய்திருக்கேன்.